வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் கையில் களிபனா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமாண்டவரே, ஒரு குயவன் கையில எப்படி ஒரு களிமண் வணையப்படுமோ அதுபோல இந்த நாளிலே எங்களை வணைந்திருவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. உடைய வார்த்தைக்காக தாகத்தோடு காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தடைகள் யாவையும் நீக்கி போடும். ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி அம்மா, அதாவது அம்மாவுடைய அம்மா, எனக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா கஷ்டம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, எந்த பிரச்சனையும் நீ ஜெயிக்கலாம். நாங்கள் அந்த நாட்களில் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஸ்கூல் டீமுக்கு நான் செலெக்ஷன் வாங்கியிருந்தேன். ரொம்ப எக்ஸைட் ஆகி கிரவுண்டுன்னு இருப்பேன். பரீட்சை வந்துருச்சு. ஒழுங்காக படிக்கல, அரைக்குறையாக படிச்சிருந்தேன். ஆனால் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அநேக முறை வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த ஜெபத்தை தான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவேன். ஆனால் எப்படியோ எனக்கு அது விடுதலை கிடைக்கும், அங்கே வெற்றி கிடைக்கும். ஆனால் இயேசுவின் இரத்தத்தில் உள்ள மகிமையை நான் அறிந்த பிறகு அது எப்படி ஜெயத்தை கொடுக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the Lamb and by the word of the testimony. ஆக இங்கே வசனம் தெளிவாய் சொல்கிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம்
யோவான் 16:33 உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வேர்ஷன் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும், சோதனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் உண்டு. In the world you have tribulation, trials, distress and frustration. ஆக உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, துன்பங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆம், நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ உபத்திரங்கள், எவ்வளோ பாடுகள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் சொல்லி இவைகள் எல்லாம் வரும் என்று தான் சொல்லி இருக்கிறார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் பல விதமான கஷ்டங்கள், பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருந்தது. அப்போ அங்கிள் டிஜிஎஸ் அங்கிள் உயிரோடு இருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் 10th பேட்சில் படித்தவன், அதனால் பர்சனலாகவே நல்லாவே தெரியும். ஒரு நாள் அவரை கூப்பிட்டு அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மலேசியா வர்றதுக்கு முன்னால் 1 by 1 பல ப்ராப்ளங்களில் இந்தியாவில் சந்தித்து கொண்டே இருந்தேன். முதலாவது அந்த ஸ்டூல் கீழே விழுந்து அது என்னுடைய பையனுடைய ஷோல்டர் எலும்பு உடச்சிருச்சு. அதே ஸ்டூல் ஒரு வாரத்தில் கீழே விழுந்து என் மனைவியுடைய காலில் மிடில் டோ கட் ஆயிடுச்சு. அப்புறம் என் மகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. நாங்கள் குடும்பமாக இங்கே வந்து குட் ஃப்ரைடே அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பந்திங்கில் நான் ப்ரீச் பண்ணணும். ஆனால் இப்படிலாம் நடக்கும்போது என்ன பண்ணுறேன்னு தெரியல. அங்கிள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கிள், நான் போகிறதா வேணாமான்னு எனக்கே தெரியல அப்படின்னா. அப்போ ஏன் அப்போ அங்கிள் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, இது ஆண்டவருடைய ஊழியம், நிச்சயமாக உன்னை கொண்டு போவார்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க அங்கிள்கிட்ட கேட்டேன், ஏன் அங்கிள் இப்படி இவ்வளோ பிரச்சனைன்னு. அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு பாடே இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, தப்பான ட்ராக்கில் போயிட்டு இருக்கப்பா, பிசாசு சந்தோஷமாக இருக்கிறான், உன்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறான். ரொம்ப பிரச்சனைனா என்ன அர்த்தம்னா, சரியான ட்ராக்கில் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இந்த உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகளை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு டூல், அதாவது ஒருமையான ஒரு உபகாரம் என்னவென்றால் இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தத்தை பற்றி நான் சில காரியங்களை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். எகிப்து தேசத்தில் முதல் வாதை என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? முதல் வாதை என்னது? எகிப்து தேசத்தில் முதல் வாதை என்னங்க? ரத்தம், தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறிச்சு. எல்லா இடத்துலையும் ரத்தத்தை பார்க்குறாங்க. விடுதலை கிடைச்சதா? கிடைக்கல. ஆனால் கடைசி வாதையில் என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை எடுத்து நிலையில் பூசினாங்க, விடுதலை கிடைச்சது. பாருங்கள், ரத்தத்தை குறித்து நீங்கள் அறிஞ்சது பெருசல்ல. ரத்தத்தை யூ ஹேவ் டு அப்ளை த பிளட். அந்த அப்ளிகேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும், அப்போ தான் அந்த வெற்றியை நீங்கள் பெற முடியும். சரி, இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீடு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறதுக்கு முன்னால் என் ஃப்ரெண்டுகிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வாசிக்க சொன்னேன். எல்லாத்தையும் வாசித்துட்டு திடீர்னு என்னை பார்த்து கேட்டார், சாம், ஏன் இந்த வீடை வாங்குற, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறேனார். நான் கேட்டேன், என்ன தப்பு இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு. இந்த வீட்டு நம்பரை பாருனார். பார்த்தா 13/8ன்னு போட்டிருந்துச்சு. 13 ஒரு அன்லக்கி நம்பர், இந்தியர்களுக்கு 8 அன்லக்கி நம்பர். அவர் சொன்னார், இந்த வீடு வாங்காதப்பா, இது ரெண்டுமே லக்கி நம்பர் இல்லை அப்படின்னார். நான் அந்த நேரத்தில் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்தேன். எல்லா நாமங்களுக்கும் மேலான என் நாமம் ஆண்டவராக இயேசுவின் நாமம். எல்லா நம்பருக்கு மேலே என் ஆண்டவர், அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லி தைரியமாக அந்த வீட்டை வாங்கினேன். அந்த வீடை வாங்கினோன்னே தான் தெரியும், அந்த வீட்டில் இருந்தவர், ஏற்கனவே இருந்தவர் என்னென்னா ரொம்ப கடனில் தான் அந்த வீடை விற்றுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நான் வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்த வீட்டில் குடியேறேன். எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு கடன் ஜாஸ்தியான என் மனசு சொல்லுது 13/8 அப்படின்னு.
அப்போ ஒரு நாள் தற்செயலாக வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது லேவியராகம் 14ஆம் அதிகாரத்தில் 49 51 வசனங்கள் 49 53 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே அந்த வேதம் சொல்கிறது எப்படி ஒரு வீட்டுக்கு தோஷம் கழிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 2 குருவிகள், அந்த குருவியை அதை கொன்று அது ஊற்றின் மேல் கொன்று அந்த இரத்தத்தை எடுத்து 7 தரம் வீட்டில் தெளித்தால் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவ்வீட்டிற்கு பிரயாசித்தம் செய்யப்படுவான், அப்பொழுது அது சுத்தமாக இருக்கும். அப்போ 7 முறை இரத்தத்தை தெளித்தால் அது வீடு சுத்தமாக்கப்படும் என்ற காரியத்தை நான் வாசித்த பொழுது நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, ஆண்டவரே இந்த தண்ணீரை உங்களுடைய ரத்தமாய் மாற்றும் சொல்லி எங்கள் வீட்டில் 7 தடவை நான் தெளிப்பேன். சில நேரங்கள் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வேறு எங்கேயாவது இருப்பேன். இருந்தாலும் வீடை நினச்சிட்டு நிலையில் தெளிக்கிற ஆண்டவரே, இந்த கதவுல தெளிக்கிறேன், இந்த செவரில் தெளிக்கிறேன், அப்படி தெளித்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் ஜெபிச்சதுனால தான் இந்த புஸ்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அப்படி ஜெபிக்கும்போது இந்த இரத்தத்தினால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இரத்தத்தினால இந்த வீட்டில் உள்ள சாபம்லாம் நீங்கணும் ஆண்டவரே, இரத்தத்தினால எங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே, ஆண்டவரே இரத்தத்தினால இந்த வீட்டில் சுகம் உண்டாகணும் ஆண்டவரே, இரத்தத்தினால இந்த வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரே. இப்படி சொல்லி நான் ஜெபிக்க 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 இதனுடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வெளிப்பாடுகள் தான் நான் புஸ்தகமாக எழுத ஆரம்பித்தேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தப்போ நான் சொன்னேன், ஐயா வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே. வீட்டில் என்ன இருக்குன்னு உன் பிரச்சனையெல்லாம் சொல்லலை. அவர் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திடீர்னு பிரதர் சாமியல் அப்படின்னாரு. அவர் போட்ட சத்தத்தில் கண்ணை திறந்து, என்ன பாஸ்டர் அப்படின்னு, என்னப்பா கண்ணை மூடினா உன் வீடு முழுவதும் ரத்தமாக இருக்குனார். பாருங்கள், நான் வார்த்தையில் சொன்னதை ஆவியின் கண்களில் ஆண்டவர் திறந்து அந்த வீடு முழுவதும் ரத்தம் இருப்பதை காட்டினார். அந்த வீட்டின் தோஷம் நீங்கி அது எனக்கு ஆசீர்வாதமான வீடாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது when you apply the blood, the application changes every situation. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தத்தில் உள்ள வல்லமையை நீங்கள் அறிந்து அந்த இரத்தத்தை நீங்கள் தெளிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமையினாலே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவர் விடுதலை கொடுக்கிறார். முதலாவதாக இந்த இரத்தம் பல ஆசீர்வாதங்களை தருக, சிலவற்றை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதனால் மீட்கப்பட்டு இருக்கிறோம்? வெளியேறப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு. உலகத்தின் பொருளினாலே நாம் மீட்கப்படவில்லை. இதை சின்ன விளக்குறதுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாராவது ஒரு தம்பி முன்னால் ஸ்டேஜுக்கு வர முடியுமா? யாராவது ஒருத்தங்க வாங்கல, யாராவது கம் குயிக்லி, just to show what it really means. வாங்க தம்பி, இப்படி இல்லைங்க. இப்போ ஒரு சினாரியோ உங்களுக்கு காட்டுறேன். இது ஆப்பிள் வாட்ச் தான், மனசில் அப்படி வச்சுக்கோங்க. ரோலெக்ஸ் வாட்சுன்னு வச்சுக்கோங்க. வெளியேறப்பட்ட வாட்ச்சு. நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு இந்த வாட்சை இங்கே வச்சுட்டு போயிட்டேன். இப்போ யாருமே இல்லை, இந்த தம்பி வர்றாரு. இந்த தம்பி பார்க்குறாரு, வாட்சை பார்க்குறாரு, யாரும் இல்லை. எடுக்கணும் ஆசை தான், ஆனாலும் தனக்கு இது சொந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறாரு. அப்போ இப்படி வைத்துக்கொள்ள, நான் தான் மிஸ்டர் பிசாசு வந்து, என்னப்பா என்ன பார்க்குற? ஆனால் சொல்ல, வாட்சு என்ன வாட்சு? ரோலெக்ஸ் வாட்சா? எடுத்துக்க வேண்டியதானே? ஐயோ நான் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்க முடியாது? நல்லா கவனிங்க. இவர் சொல்கிறாரு, நான் கடவுளின்
ஐ ஹவ் பின் கிரியேட்டட் ஆஸ் ஃபர் காட்ஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ். அவரை போல நான் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன், அவரை போல நான் இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாக மனுஷனை படைத்தார். தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சித்தம், அவர்கிட்ட பொய் கிடையாது, திருடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதனால் அது எடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, எடுக்க முடியாது, இதை திருட முடியாது. அதுதான் உன் பிரச்சனையாப்பா. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், இப்போ இப்படி வைத்துக்கொள்ளுங்களேன், இது என்னுடைய குணாதிசயம். என்ன குணாதிசயம்? பிசாசின் குணாதிசயம் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்தான். இந்த குணாதிசயத்தை உனக்கு கடனாக கொடுக்குறேன். எதா கொடுக்குறேன்? கடனாக கொடுக்குறேன். இப்படி வைத்துக்கொள்ளுங்க. இவர் கடன் வாங்கிட்டார். இப்போ கடன் வாங்கினோன்னு இந்த வாட்சை எடுத்துருங்க பிரதர், வாட்சை எடுங்க. இப்போ வாட்சை எடுத்த உடனே நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார், தம்பி உங்கள் பேர் என்ன? அலெக்ஸ். என்ன பண்ண அலெக்ஸ் அப்படின்னு ஒன்று அலெக்ஸ் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே தெரியாமல் எடுத்துட்டா, ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க. இந்த வாட்சை எடுத்தாரா, இந்த வாட்சை திரும்ப கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, இது உலக பிரகாரமான பொருளை எடுத்தார், திரும்ப கொடுத்துட்டாரு. இப்போ ஏன்றது ஒன்று கடன் வாங்கினார்ல, அது உலக பொருளா இல்லையா? இல்லை. அது என்ன? அது எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய குணாதிசயம். எங்கே போச்சு அந்த குணாதிசயம்? இவர் ரத்தத்தில் கலந்துருச்சு. உலக பிரகாரமான பொருள்னா திருப்பி கொடுத்துடலாம். இப்போ என்கிட்ட வாங்கின கடன் எங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னா இவருடைய ரத்தத்தில் போய் மாட்டிருச்சு. இப்போ ரத்தத்தில் பார்த்தனா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ இதனால இந்த கடனை அவர் திருப்பி மனுஷன் கொடுக்க முடியாதனால பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். அது எங்கே இருக்கு? இது மூலம் எங்கே இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கு. இப்போ அதனால தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை விடுவிப்பதற்காக, என்ன கடன்? ஆவிக்குரிய கடனை நம்மை விடுவிப்பதற்காக இந்த தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து இந்த கடனை அடைத்து விட்டார். ஒரு அழிலே சொல்லுமா? அப்போ நான் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். ஆவிக்குரிய கடனை இயேசுவின் ரத்தம் அடைச்சதுன்னா அதே ரத்தம் உலக பிரகார கடனை அடைக்குமா அடைக்காத? ஒரு அழிலே சொல்லுவோமா? ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தில் உள்ள எதனால் மீட்கப்பட்டவர்கள்? பொன்னும் வெள்ளியினால் மீட்கப்படவில்லை, விலையேறப்பட்ட பரிசுத்த மாசற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸ் அலெக்ஸ், தேங்க்யூ. ஆக ஆண்டவருடைய ரத்தம் உங்களை மீட்டு இருக்கிறது, விடுதலையாக்கி இருக்கிறது. குமாரன் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இந்த விடுதலை எப்படி வந்தது என்றால் அவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இன்னும் ஆழமாய் பார்க்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ ரத்தம் என்ன செஞ்சது? மீட்க மட்டுமல்ல, அந்த மீட்டது நித்தியமாய் மீட்டு இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்போ ஒரு தடவை நீங்க மீட்கப்பட்டால் நித்தியத்துக்கு நம்மை மீட்டு விட்டார், நித்தியத்திற்கு நம்ம மீட்டு இருக்கிறார். ஆக இந்த நாளிலே இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தந்திருக்கிறது. விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தந்திருக்கிறது. இன்னைக்கு அத வேதம் சொல்கிறது, மை பீப்புள் பெரிஷ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். என் பிள்ளைகள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் எல்லாரும், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் பாவத்திற்கு அடிமை அல்ல, பிசாசுக்கு அடிமை அல்ல, உலகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு அடிமை அல்ல. ஆண்டவர் ரத்தம் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். நாம் மீட்ட தேவன். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், ஐ திங்க் தமிழில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிரைஸ் தி லார்ட். 1ஆம் அதிகாரம் அல்லேலூயா 6ஆம் வசனம்,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. மீட்ட தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறாரு. என்ன அந்தஸ்து கொடுக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? யூ ஆர் நாட் an ordinary people. நீங்கள் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களோ, இயேசுவின் ரத்தம் உங்களை மீட்டது மட்டுமல்ல, இந்த மீட்பு என்று சொல்லும் பொழுது வியாதி, பட கஷ்டம், பிசாசின் பிடி, பாவம் எல்லாவற்றும் மீட்டது மட்டுமல்ல, உங்களை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் அது மாற்றுகிறது. அல்லேலூயா! கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறது. இன்று நான் சொல்கிறேன், ஒரு ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். அமெரிக்கா தேசத்தில் ஊழியம் பார்த்தாலும், இந்தியாவில் ஊழியம் பார்க்குறேன், நான் ஒரு மிஷினரி, எனக்கு தயவுசெய்து காணிக்க கொடுங்க, நான் அது செய்யணும் இது செய்யணும், இது அவன்ட்டி போய் கேட்டதே கிடையாது. நான் ராஜாதி ராஜனுக்கு ஊழியம் செய்கிறேன், அவர் என்னை பார்த்து கொள்வார், அதிசயமாக நடத்துவார். அவர் சின்ன ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்க. பேண்டமிக் அப்போ தான் ஓவர் ஆகுது. அந்த டைமில் அந்த இயேசுவின் ரத்தம் நான் சொன்னேன்ல, பிளஸ் பை த பிளட்டை ஒருத்தர் வாசித்துட்டு கிட்டத்தட்ட 500 புஸ்தகம் வாங்கினார். மாரிஸ் சரளோ அவங்களுடைய மினிஸ்ட்ரியிலேருந்து கூட பல்காக வாங்கினாங்க. 500 புஸ்தகம் வாங்கினார். வாங்கும்போது நான் கேட்டேன், உடனே ஹோல்சேல் ரேட்டில் வேணுமா? இல்லை கரெக்டான ஓன் ரேட்டில், அதாவது $20 அங்கே விற்றுட்ருக்கோம். அவர் சொன்னார், அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி $10,000 கையில் கொடுத்தார். அப்போ வந்த உடனே என் மனைவிட்ட சொன்னேன், இது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சேல் ஆகிருக்கு. நான் என்னமோ தெரியல, என் ஆவியில் உணர்றேன், நம்ம இந்திய தேசத்துக்கு போவோம். போயிட்டு இந்த கிராமத்தில் ரொம்ப பேண்டமிக்கில் கஷ்டப்படுற பாஸ்டர்ஸை கண்டுபிடிச்சி 1 மாதம் அவங்களுடைய செலவுக்கு, அதாவது வீட்டுக்குரிய எல்லா காரியங்களும் வாங்கி கொடுத்து, காணிக்கை கொடுத்து, அவங்கள உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய ஊழியம் செய்ய அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வருவோன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் போகுது, ஏர் இண்டியா ஃப்ளைட் மட்டும் தான் போகுது. அப்போ ரொம்ப ரிஸ்க்கு பாருங்கள். இவ்வளவையும் மேற்கொண்டு ரிஸ்க் எடுத்து இந்தியாவுக்கு வந்து அந்த கர்த்தருடைய பெரிய கிருபையில், ஏன்னா ஒவ்வொரு தடையும் இந்த டெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகி நேராக கிராமங்களில் போய் ஒவ்வொரு கிராமமாக போய் இப்படி பாஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த உதவியெல்லாம் செஞ்சுட்டு திருப்ப ஃப்ளைட்டில் நான் போகிறேன். மெட்ராஸ் டு டெல்லி போய் டெல்லியிலேருந்து JFK போகணும். டெல்லி போய் இறங்கிட்டு டெல்லியில் அந்த டிரான்சிட் ஃப்ளைட்டில் போய் போர்டிங் பாஸை கொடுக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, அதுக்கு முன்னாலே சொன்னேன் சென்னையிலேயே, ஆண்டவரே, கிராமம் உங்களுக்கு தெரியும், சில ரோடெல்லாம் சரி இருக்காது, மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்கி முதுகெல்லாம் உடஞ்சி அவ்வளோ குயிக்காக, அதாவது எங்களால் குறுகிய நாட்களில் அதை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப போகிறோம். போகும் பொழுது ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்குது, நல்ல சீட்டாக எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். நான் போய் டெல்லியில் ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறேன். அவன் சொல்கிறான், சார் ஃப்ளைட் ஃபுல்லாக இருக்குண்ணா. நான் சொன்னேன், ஏற்கனவே போர்டிங் பாஸ் எடுத்துட்டேனே. சிரிச்சிட்டே சொல்கிறான், உங்களை ஃபஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ்க்கு உங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கேண்ணா. 14 மணி நேரம் எனக்கு என் ஒய்ஃபுக்கு தனியாக பாத்ரூம் கொடுத்தாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நான் எப்பயுமே நான் சொல்வேன், நான் ராஜாதி ராஜனுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் தலை நிமிர்ந்து தான் நடப்பேன், தலை குனிந்து ஒரு நாள் நடக்க மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், ஆண்டவர் தலை நிமிர்ந்து இதுவரை ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அவமானங்கள் வந்திருக்கிறது, நிந்தைகள் வந்திருக்கிறது. ஆனால் என் தேவன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். என்னமோ தெரில, உங்கள்கிட்ட பேசும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சங்கீதம் 3:3 சொன்னது போல அவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மகிமையாக இருக்க போகிறார். உங்களை மகிமைப்படுத்தும் நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தற்செயலாக இங்கே வரல. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மீட்டு இருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். உன்னை மீட்டு இருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது இந்த மீட்பும் மகிமையும் நம்மை தேடி வருகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல,
இந்த இயேசுவின் ரத்தத்தில் மற்றொரு காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு தடைகளாக இருக்கிறது. பல தடைகளை பார்க்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள், வேலை கிடைக்காமல் தடைகள், திருமணமாகாமல் தடைகள், பிள்ளை பெற முடியாமல் தடைகள், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடைகள். இந்த தடைகள்லாம் காரணம் என்னவென்றால், வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவதாக ஏன் இந்த தடைகள் இருக்கிறது என்றால், எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு போராடும். அப்போ இந்த வானமண்டலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசாசுகள் தான் இந்த தடைகளை கொண்டு வருகிறது. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் அந்த தடைகளை கொண்டு வருகிறார். இந்த தடைகளை ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே தானியேல் ஜெபித்த பொழுது அந்த தேவதூதன் வந்து அவர் சொல்கிற காரியத்தை பார்ப்போம். தானியேல் 10:12 அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் வந்தேன். 13ஆம் வசனம், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். யார் எதிர்த்து நின்றான்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் என்று சொல்லும் பொழுது தேவதூதன் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சிய ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். அப்போ இது என்ன பார்க்குறோன்னா, ஏதோ ஒரு காரியத்தை தானியேல் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு பதிலாக வந்து தேவதூதன் கொண்டு வருகிறார். ஆனால் கொண்டு வர விடாமல் அந்த பெர்சிய ராஜ்யத்தில் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி அதை தடை பண்ணுகிறது. அந்த தடை பண்ணும் பொழுது மிகாவேல் என்கிற தேவதூதன் அவர் வந்து உதவி செஞ்சதுனால 21 நாள் கழித்து அந்த உதவி அங்கே பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அது என்ன செய்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள், அதாவது எல்லா தடைகளை அவைகள் கொண்டு வருகிறது. இந்த தடைகள் எப்படி நீக்கப்பட்டது என்பது உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்து மரிக்கும் மட்டும் ரத்தம் சிந்தினார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்த ஆரம்பித்தார். அவர் சாட்டையால் அடித்து அவருடைய ரத்தம் தாரை தாரையாக அவர் சரீரத்திலிருந்து சிந்தப்பட்டது. அப்படி சிந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சிலுவையில் கைகள் கால்கள் வைத்து அரைந்து கொன்றார்கள். மரித்த பிறகு விழாவில் குத்தும் பொழுது கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ரத்தத்தை எங்கே சிந்தினார்? இந்த பூமியில் சிந்தினார். நல்லா கவனிங்க. இப்போ வாசிப்போம் எபிரேயரின் புஸ்தகத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். இப்போ சொந்த ரத்தம் எங்கே சிந்தினாருங்க? பூமியில் சிந்தினார். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு போகிறாரு. இந்த பரலோகம் போகும்போது நடுவில் என்ன இருக்குது? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவிகள் தடை செய்கிற ஆவிகள். ஆனால் அவர் ரத்தத்தை எடுத்துகிட்டு அப்படி மேலே போகும்போது அந்த வானமண்டலமே பிளந்து, வானமண்டலமே பிளக்கப்பட்டு, அப்போ இதிலேருந்து என்ன பார்க்குறோன்னா, இவர் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது பிசாசு தடை செய்ய முடியவில்லை. அப்போ தடைகளை எப்படி ஆண்டவர் நீக்குகிறார் என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் சகல தடைகளை நீக்கிறதா இருக்கிறது. தடைகளை உடைத்து போடுகிறார். மீகா 2:13 வாசிக்கிறோம், நமக்கு முன்பாக செல்கிறார். ஆக இந்த நாளில் இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ எரிகோ மதில் போல் பிரச்சனை இருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல தடைகளை கர்த்தர் நீக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போலாம் ஐயாவுக்கு தெரியும், அப்போ நான் கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வேன்னா, ஒரு மாதம் எங்களை லீவு தருவாங்க, ஏர்ன் லீவுன்னு தருவாங்க.
அந்த ஏர்ன்லி போட்டுட்டு மலேசியாவுக்கு வருவேன் ஊழியத்துக்கு, சிங்கப்பூர் ஊழியர் பண்ணுவேன். அப்படி வரும்பொழுது அப்போ விசா வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இந்த ஊருக்கு வர்றது விசா வாங்குறது ரொம்ப கஷ்டம். 6 வார காலங்கள் எனக்கு கூட்டங்கள் ஒழுங்காகி விட்டது. 6 வார காலங்கள் நான் விசா அப்ளை பண்ணும்போது இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டுருந்தேன். இப்போ இன்டர்வியூக்கு நான் போகும்போது என்னை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, 2 வாரம் தான் உனக்கு என்னால் கொடுக்க முடியும், 2 வாரம் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு அதுக்கு மேலே வேணும்னா மலேசியாவிலேருந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணணும், அப்போ தான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ என்னுடைய அதிகாரம் 2 வாரம் தான் சொல்லி என்னுடைய அப்ளிகேஷன் பேப்பரில் சாங்ஷன் 2 வீக்ஸ்ன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஆஃபீஸரை கையில் கொடுக்குறாரு. நான் என்ன செஞ்சேன்னா, சாயந்தரம் வந்து பாஸ்போர்ட்டை வாங்கணும். என் அப்ளிகேஷனில் 3 மாதம் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் 2 வாரம் எழுதிட்டார். பைக்கை எடுத்துகிட்டு அந்த கான்சுலேட் இருக்கிற ஏரியா, அப்போ பைக்கு தான் வச்சுருந்தேன், சுற்றி 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 பைக்கில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து எப்படி எரிகோ மதில் சுற்றி வந்தாங்களோ அதே போல் ஸ்தோத்திரம் 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 7 தடவை செஞ்சுட்டு போயிட்டேன். சாயந்தரம் போய் நிற்கிறேன், என்னை கூப்பிட்டு பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. உடனே பாஸ்போர்ட்டை திறந்து பார்க்குறேன், 3 மாதம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன யார் வேணால் தடை செய்யலாங்க, ஆனால் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்கன்னா தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அதே ரத்தம்தான் வானமண்டலத்தில் உள்ள தடைகளை நீக்கினது. அந்த வானமண்டலத்தில் உள்ள தடைகளை நீக்குவதற்கு இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை இருக்குன்னா, அதே ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் இயேசுவின் ரத்தம் நீக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக மற்றொரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசுவின் ரத்தம் செய்கிற மற்றொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல பிரச்சனைகளுக்குள் கடந்து போனேன். என் மகள் மரித்து விட்டால், மரித்த பிறகு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி ஒரு தரிசனம் பார்த்தேன், உன் மகன் நரகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டேன். அந்த புஸ்தகம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியல, பியாண்ட் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அப்போ ரொம்ப உடஞ்சி போயிருந்தப்போ ஆண்டவர் அதுக்கப்புறம் பல தரிசனங்கள் வசனங்களை கொடுத்து மகள் பரலோகத்தில் இருக்கிறா என்பதை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நான் வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை அப்படியே மனசில் ரொம்ப பாதிச்சது. ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை. அப்படி அந்த நாட்களில் ஊழியெல்லாம் கிடையாது, வீட்டில் உட்காந்து வெறும் பைபிள் தான் வாசித்துட்டே இருப்பேன். இப்போ கர்த்தர் கொடுத்த சில விளக்கங்களில் ஒரு விளக்கம் என்னென்னா, நீ விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 16:33 இந்த வார்த்தை கொடுக்குறாரு. நான் ஒரு அருமையான புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், பவர் அண்ட் பர்பஸ் இன் த வூண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ஆண்டவர் பட்ட பாடுகளை முழு தரிசனமாக பார்த்தேன். அப்போ இதை பார்த்த பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ பார்க்க முடியுமா? நான் வேர்ட் பேஸ்ட் கை, ரொம்ப வசனத்தை சார்ந்து பிரசங்கம் பண்ணுறாள். ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது 1 கொரிந்தியர் 11:21 வாசிக்க சொன்னார். அங்கே வசனத்தில் பவுல் எழுதுகிறார், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறேன் சரீரமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து இந்த ராபோஜனம் கொடுத்தப்ப பவுல் அங்கே இல்லை. சீஷர்கள் சொன்னார்னு அவர் சொல்லலை, என்ன நடந்துச்சு, என்ன இயேசு செய்தார், என்ன சொன்னார்ன்றதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இது யாருமே சொல்லலை, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். வாட் ஐ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட் ஐ எம் கிவிங் இட் டு யூ. அப்போ ஆண்டவர் ஒரு வேளை ஒரு தரிசனத்தின் மூலம் காட்டியிருக்கலாம், எப்படி வெளிப்படுத்தினா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்துருக்கிறார், என்ன நடந்தது என்பதை காட்டியிருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:34 ஆண்டவர் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு காயமும் தற்செயலாக ஏற்படலை. அவர் சரீரத்தில் ஏன் தலையில் முட்கிரீடம் வச்சாங்க, ஏன் துப்புனாங்க, ஏன் சாட்டையை வச்சு அடித்தாங்க, ஏன் வந்து அவருடைய உடைய 3 தடவை எடுத்தாங்க, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது.
அப்போ இந்த காரியங்களில் ஒவ்வொரு காரியம் பிசாசு மனிதர்களை வைத்து பண்ணினான். இப்போ எகெயின் ஆண்டவர்கிட்ட கேட்ட, இது எப்படி ஆண்டவர்னு கேட்டப்ப, யோபுவை தாக்கும்படி தேவன் உத்தரவாதம் கொடுத்தார். பிசாசு வந்து தாக்கலை. பிசாசு தாக்காமல் மனுஷர்களை பயன்படுத்தினான், இயற்கையை பயன்படுத்தினான். அதுபோல் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது மனுஷர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு காயத்தையும் ஒரு நோக்கத்தோடு பண்ணுறான். அப்போ ஒரு காயத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அவர் மரித்த பிறகு எங்கே குத்துனாங்க? விழாவில் குத்துனாங்க. இந்த விழாவில் குத்துனது 2-3 காரியம் சொல்லலாம். ஒன்று இருதயத்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னென்னா, இந்த விழா எலும்பில் இருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மணவாட்டியை உண்டாக்குனார். மணவாளனாகிய இயேசுவை கொண்டுட்டோம், மணவாட்டி ஒரு வேளை இங்கேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த அடித்தான். அங்கிருந்து சிந்தப்பட்ட அந்த ரத்தம் மணவாட்டியாக சபை அது ஆரம்பிப்பதற்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த காரியங்களை அவர் செய்யும் பொழுது எனக்கு சொன்ன மற்றொரு காரியம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு மோசே எகிப்துக்கு போகிறார். ஆண்டவர் தான் அழைச்சார், ஆண்டவர் தான் தரிசனம் ஆனார், ஆண்டவர் தான் அவனை போக சொன்னார். ஆனால் வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள். வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். பாருங்க, ஆண்டவரே கொல்ல பார்க்குறாரு. ஆண்டவர் தான் அழைச்சாரு, ஆண்டவரே கொல்ல பார்க்குறாரு. இது ஏன் கொல்ல பார்த்தாருன்னு சொல்கிறதுக்கு சில பைபிள் ஸ்காலர் சொல்கிறது என்னென்னா, அவனுடைய பையன் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அது ஒரு லா, ஒரு சட்டம். மோசே அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் மோசேக்கு பிரச்சனை அப்படின்றதுக்காக, செய்ய வைக்கணுன்றதுக்காக அங்கே அந்த காரியம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். வாசிப்போம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிப்போரால் கற்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். என்ன புருஷனா? இரத்த சம்பந்தம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு சொல்கிறேன். இந்த நுனித்தோலை வெட்டி தூக்கி போடும்போது அந்த நுனித்தோலில் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அவள் சொல்கிறா, ஆண்டவரே அந்த ரத்தத்தை பாருங்கள், என் மகனுடைய ரத்தத்தை பாருங்கள், எனக்கும் என் புருஷனுக்கு உள்ள இரத்த சம்பந்தத்தை அங்கே பார்க்கலான்னு. எனக்கும் என் புருஷனுக்கு உள்ள இரத்த சம்பந்தத்தை அங்கே பார்க்கலாம். அப்போ கவனிப்போம், மோசேயின் குமாரனுடைய இரத்தம் மோசையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்றால், ரட்சிக்க முடியும் என்றால், தேவகுமாரனாகிய இயேசுவின் இரத்தம் அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அதை ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இரத்த சம்பந்தமான ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் கிருபையை நான் தருவேன்னார். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வெளிப்பாடுகள் தான் என்னை ஆறுதல் படுத்தினது முதலாவது. அப்புறம்தான் தரிசனம், அப்புறம்தான் மற்ற காரியங்கள் நடந்தது. ஆக இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், நீங்கள் இரத்தத்தில் கழுவப்படும் பொழுது எப்படியாவது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ரட்சிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசு உங்களை சோர்வடைய வைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது எதற்காக என்றால், இன்றே அது ரட்சணிய நாள். இன்றே நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்கள் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ எல்லாரையும் ரட்சித்து இதே சபைக்கு கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இயேசுவின் ரத்தத்தில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல் ரெவலேஷன். வாசிப்போம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5 11 வசனங்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5 11 வசனங்கள். இதை நான் விளக்குகிறேன். மலையிலிருந்து இறங்கி வருகிறார். வந்த உடனே வாலிபர்களை அழைத்து சர்வாங்க தகன பலிகளுக்கு எடுக்க சொல்கிறார். இந்த சர்வாங்க தகன பலி இட்ட பிறகு மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்கள் ஊற்றி பாதி இரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றுறார்.
அப்போ அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 9:19 வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 9:19 அந்த வசனத்தை மட்டும் போடுங்க பிரதர். எபிரேயர் 9:19, எப்படி மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டு மயிரும் ஈசாப்பும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து. இப்போ அப்படியே உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணுறேன். இது பலிபீடம்னு வச்சுக்கோங்க. இங்கே மலை இருக்குது, இது பலிபீடம். ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 6 லட்சம் புருஷர்னா 6 லட்சம் குடும்பம், 30 லட்சம் பேர். நல்லா கவனிப்போம், 30 லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பாதி பலியிட்ட பாதி ரத்தத்தை எடுத்து தண்ணீரோடு கலந்து என்ன செய்கிறாரு, ஜனங்கள் எல்லார் மேலும், அப்படின்னா எல்லாருடைய நெத்திலையும் ரத்தம் இருக்கு. கொஞ்சம் அந்த பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. 30 லட்சம் பேர் மேலே ரத்தம் இருக்கிறது. பாதி ரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றுகிறார். பலிபீடம் அப்படியே மறைக்கப்பட்டு இருக்கிறது. கவனிச்சிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்பதானா, அந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதுன்ற இது அருமையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 9ஆம் வசனத்துக்கு போவோம். மோசேயும் 24:9, மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியையும் இஸ்ரேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய். அப்போ எத்தனை பேர் போகிறாங்கன்னா 74 பேர் மலையில் ஏறி போகிறாங்க. 10ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இப்போ கவனிப்போம், இவங்க எல்லாம் 30 லட்சம் பேர் மேலே ரத்தம், 70 மூப்பர் மேலே ரத்தம். அவர் மோசே மற்றும் வேதத்தை வாசிக்கும்போது அவரோடு இறந்த ஆரோன் இவங்க எல்லாருக்கும் அவங்க மேலேயும் ரத்தம். இவங்க எல்லாம் அந்த மலை மேலே ஏறி போகிறாங்க. மலையில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். தேவனை எல்லாரும் 74 பேரும் தரிசித்தார்கள். கொஞ்சம் பாருங்க, 74 பேர் இதை தரிசிக்கிறாங்க. தரிசித்து விட்டு வேதம் சொல்கிறது அவர் சமூகத்தில் புசித்து குடித்தார்கள். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தும்படி. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மீன் பிடிக்காமல் இருக்கும்போது கரையில் பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சது போல் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். இப்போ அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு பின்பு புசித்து குடித்தார்கள். இப்போ கவனிப்போம் என்ன நடக்குதுன்னா, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம், யாத்திராகம் 24:16 வாசிங்க. யாத்திராகம் 24:16, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் மோசேயை கூப்பிட்டார். 17ஆம் வசனம், மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ரத்தம் அவங்க மேலே இருந்ததுனால எல்லாரும் தேவனுடைய மகிமையை கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யுது, இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுமா, ஒரு மிருகத்தின் ரத்தமே தேவ மகிமை காணவும் தேவ மகிமைக்குள்ளே கொண்டு போகவும் கிருபை தருகும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்த்தருடைய மகிமைக்குள்ள, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசுவின் ரத்தம் உங்களை மீட்கும். இயேசுவின் ரத்தம் உங்களை கனப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் தடைகளை நீக்கும். அப்போ இயேசுவின் ரத்தம் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவின் ரத்தம் இந்த நாளிலும் கிரியை செய்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், இந்த ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லும் பொழுது அந்த ரத்தம் உங்களை கழுவுகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் அது இன்றும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும் பொழுது அந்த இரத்தத்தினால் வருகிற சகல மகிமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
எதை வேணாலும் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இரத்த கோட்டைக்குள் வந்து விட்டால் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை தரப்போகிறார். ஆகவே இந்த இரத்தத்தில் ஆண்டவரே என்னை கழுவும், உடைய இரத்தத்தாலே மூடும் என்று நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய இரத்தத்தாலே உங்களை மூடி உங்களை கழுவி ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நான் ஜெபிப்போம். ஆண்டவரே உடைய இரத்தத்தாலே என்னை மூடும், உடைய இரத்தத்தாலே என்னை கழுவும், உடைய இரத்தத்தாலே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உடைய இரத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜி மேஜர் ஹல்லேலூயா. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெக்கோஸ்தே நாளை போல பிரதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. ஊற்றும் ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உடைய பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே உடைய ரத்தம் கலந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவரே இன்று விடுதலையினால், இன்று கட்டுகள் அறுந்து போவதாக, இன்று பலவீனங்கள் நீங்கி போவதாக.
வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்தினால சுகம் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்தினால இப்பொழுது விடுதலை அடையட்டும். இயேசுவின் இரத்தம் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் இரத்தம் இப்பொழுது ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள அழைத்து செல்லட்டும். இயேசுவின் இரத்தம் இன்று ரட்சிப்பை கட்டளையிடட்டும். இயேசுவின் இரத்தம் ஆண்டவரே இன்று ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் உள்ள வல்லமை உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. அந்த அக்கினி இப்பொழுது எங்கள் மேலே இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக, இருள் நீங்குவதாக, மந்திர சக்திகள் உடைவதாக. ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் மறைந்து போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை வாதிக்கிற பொல்லாத ஆவிகள் கிரியைகள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் இப்பொழுது இவர்களை விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது விடுதலையினால் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லா பிளவிடங்கள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று அறிக்கை மட்டுமல்ல, அதை தெளித்து, அதை தெளித்து, அதை தெளித்து, அதை தெளித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளை இடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற விடுதலை, சமாதானம், சுகம் இப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அறுந்து போவதாக. இன்று காண்கிற எகிப்தை காணக்கூடாது. இன்று காண்கிற வியாதிகளை காணக்கூடாது. இன்று காண்கிற பலவீனங்களை காணக்கூடாது. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. வாஞ்சை உள்ளவர்கள் மேலே ஊற்றுவீராக, தாகம் உள்ளவர்களை நிரப்புவீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். நிரப்புவீராக, நிரப்புவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக. அப்பா, ஏசப்பா, இந்த வேளையில எந்த வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போக கூடாது. விடுதலையோடு போக வேண்டும். விடுதலை, 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 சுகம், 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 சுகம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்கட்டும். தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்கட்டும். மகிமை, 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 மகிமை உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனை ஒரு நிமிஷம் ஆராதித்து இந்த விடுதலையின் பூரணத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் அப்படியே கைகளை மேல உயர்த்தின வண்ணமாக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு, அவர் நாமத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. கரங்களை எல்லாரும் தட்டி கொண்டு, எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்க வீட்டுக்கு நேராய்
அப்படியே இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டுக்கு நேராய் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் மீது தெளிக்கிறேன். என் காரியங்கள் மேல தெளிக்கிறேன். கைகளை தட்டி 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 ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவர் பெரியவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எங்க மத்தியிலே இடைப்பட்டதற்காக நன்றி.